ஹலோ வீவர், சின்ன மருமகள் டுடே எபிசோட். இந்த இடத்துல ரொம்ப கோவமா இருக்காங்க. சொல்லி வைங்க, சேது பண்ண தப்பு என்னன்னு தானே கூட பார்த்தாரு. ஏதோ அவர் பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா சேது பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகுவான். அவங்களுக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் டைமு. அப்படியே நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம்னு சொல்லியிருப்பாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட ராஜாங்கம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவையதுக்காக எங்களுக்கு கெடு வைக்கிறான்றாங்க. இங்கே பாருங்க, தப்பெல்லாம் பண்ணது அவளும் அவங்க பொண்ணும் தான். அவங்களுக்கான தண்டனையை நாம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈஸ்வரி ரூம் யோசிக்கிறாங்க. அம்மா, நீ எதுக்காகம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னேன்? ஏண்டி அந்த தமிழ் செல்வி ஏதோ மறைக்கிறாடி, அவ கர்ப்பமா இருக்காளன்றதே இப்ப சந்தேகமா இருக்கு. என்னமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா அப்படின்றாங்க. என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க, புரியலேன்னு. அதுவாடி அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவ குழந்தைய ஸ்கேன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது அவளுடைய முகத்துல இருந்த பதட்டத்தையும் பயத்தையும் பார்த்தியான்றாங்க. அவ அந்த அளவுக்கு பயந்தாடி, காரணம் இல்லாத எதுவுமே நடக்காதுன்றாங்க. எல்லா காரணத்தோட தாண்டி நடந்துட்டு இருக்குன்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நாளைக்கு நான் ஸ்கேன் பண்ற இடத்துக்கு போனா அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாமே தெரிய வரல. சூப்பர்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க நடிக்கிறாங்களா, உண்மையா அவ கர்ப்பமா இருக்காளான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடல. ஆமா ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான், தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் எப்படி தான் போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பயந்து போயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு, எனக்கு ஒரு மாதிரி பயம் பதட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் செல்வி. அப்போ அவங்களுடைய அத்தை, அப்போவே சொன்னேன், நீங்கள் உண்மையை அப்போவே சொல்லியிருந்தேன், இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. உங்கள் கூட சேர்ந்து நானும் பல உண்மைகள் எல்லாம் மறைச்சிட்டு இருக்கேன். நினைக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பகிர்னு இருக்குது அப்படின்றலாம் சொல்கிறாங்க. மலர் இருந்துட்டு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் செய்து தமிழ் போகலாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டோமான்றாங்க. சரி போகலாம். ஈஸ்வரி ஏதாச்சும் வரேன்னாங்களா, அவங்க ஏதாச்சும் வேலையா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மோகனா இருந்துட்டு வரந்த சொன்னாங்க. ஈஸ்வரியத்தாச்சு வந்துட்டு வெளியிட்டு ஏதாச்சும் வேலையா இருப்பீங்கன்னு நினைச்சு எனக்கு என்ன வேலை, ஹாஸ்பிட்டலுக்கு வரதை விட்டு நான் வரேன் அப்படின்றாங்க. தமிழ், நீயம்மா ஒரு மாதிரி இருக்க, ஒன்னும் இல்லை நல்லதா இருக்குன்றாங்க. இல்லை ஒரு மாதிரி இருக்கே, இல்லை நல்லதா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்புறம் ரூம்குள்ளேயே கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஈஸ்வரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க. உடனே எங்க இது மாதிரி தான் நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்படியான்றாங்க. சரி அங்க தண்ணி ஊற்றி விட்டு ஏதாச்சும் இருக்கா? பக்கெட்ல இருக்கு, அந்த தண்ணி ஊற்றி விட்டு எங்க வலிக்கு அடிக்கடி பட போகுது, அதுக்காக தானே ஊத்த ஊத்து அப்படின்றாங்க. அப்புறமா கீழே தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. ஈஸ்வரி வரும்போது அதை வலிக்கிட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் எல்லாம் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஏங்க அவங்களுக்கு அடிப்பட்டு இருக்கு, சூப்பர், இனி நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையில பாத்துக்கலாம் விட அப்படின்றாங்க. அப்புறமா நர்ஸ் கிட்ட போயிட்டு மாதிரி சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் உடனே போயிட்டு தமிழ் செல்வியோடைய அம்மா போயிட்டு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு போயிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு என்ன, எங்களுக்கு அதுதான் வேலையா, ஏதோ இருக்கிறதா சொன்னோம், நீங்க நிறைய இப்படி பண்றீங்க. சரி ஓகேன்றாங்க. ஸ்கேன் பண்ற ரூம் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. மோகனாவும் தமிழ் செல்வி பயந்து போயிருக்காங்க. கடவுளை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்க தாமரை அவங்களுடைய அம்மாவும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது வேலைக்காரி காஃபி கொடுக்குறாங்க. அம்மா என்ன சமையல் பண்ணிட்டோம், இது மாதிரி குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு வச்சு சூப்பர் சரியா? சரி ஓகேன்றாங்க. அம்மா காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்க, என்னத்ததாம்மா யோசிக்கிறேன்றாங்க. இங்க பாரடி, 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கல, அதே மாரி அவங்க எதுவுமே முடிவு எடுக்காது இருந்தா என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன்டி, இனிமேல் நான் பொறுமையா இருக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஈஸ்வரின்றவங்க கூட யாராச்சும் வந்திருக்காங்களா தெரியலன்னு. அப்புறம் சரி உள்ள இதை கேட்ட உடனே வராங்க. என்னாச்சு, ஈஸ்வரின்றவங்களுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்றாங்க. கேட்டு சேது ஷாக் ஆகுறாங்க. மோகன், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, நான் பார்த்துட்டு வரமா, நீங்க எங்க தமிழ் செல்வி கூட இருங்க சரின்றாங்க. இங்க தமிழ் செல்வி மோகனாவும் பயந்து போயிருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.